வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சப்பாத்தி, பூரி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனான பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது ஊற வைக்காத பச்சை பயிறு. இப்போ நம்ம இதை குக்கரில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், பச்சை பயிறு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். விசில் ஒரு 8 விசில் வச்சுருங்க. 8 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இங்கே நான் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியும் 6-7 பல்லு பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு சேருங்க. நம்ம பச்சை பயிருக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொடி ஐட்டம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போது மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்ல பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சை பயிறு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை பயிறு இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஃபைனலாக 1-2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் நம்ம பச்சைப்பயிறு கிரேவிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கமகமான நெய் வாசத்தோட சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.